வணக்கம் ரீதி. திண்டுக்கல் மாவட்டம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த தொகுதியானது ஆத்தூர் தொகுதி. இந்த ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது அக்கரைப்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் மொத்தம் 9 வார்டுகள் உள்ளன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியின் தலைவராக லட்சுமி என்பவர் இருக்கிறார். அதேபோல் துணைத் தலைவராக மலைச்சாமி உள்ளார். இந்நிலையில் ஊராட்சி பகுதிகளில் தொடர்ந்து குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் அக்கரைப்பட்டி ஊராட்சி அலுவலகம் உள்ள அக்கரைப்பட்டி பகுதியிலேயே மேற்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை. 15 நாட்களுக்கு மேலாக குடிதண்ணீர் வரவில்லை என்று பெண்கள் இன்று காலை கேட்டிருக்க ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அணுகி கேட்டுள்ளனர். அங்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் திமுக ஒன்றிய துணை செயலாளராக உள்ள சக்திவேல் பெண்களை ஆபாசமாக பேசியுள்ளார். அப்போது பெண்களுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது உள்ளது. இந்நிலையில் சக்திவேல் தனது அடியாட்களை கூட்டி வந்ததாகவும் இதனால் பெண்களை அடிப்பதற்காக கம்பி மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்களை தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அக்கரைப்பட்டி ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊராட்சி அலுவலகத்தை பூட்டிவிட்டனர். அதேபோல் பூட்டியவுடன் செம்பட்டி காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்கள் முன்னிலேயே ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் திமுக ஒன்றிய துணை செயலாளராக உள்ள சக்திவேல் ஆபாசமாக பேசி திரும்பவும் மிரட்ட தோணியில் பேசியதால் இப்பகுதியில் சலசலப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மற்றும் ஆண்கள் சம்பவ இடத்திலேயே ஊராட்சி அலுவலகம் முன்பே அனைவரும் கூடியுள்ளனர். மேலும் ஒன்றிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த ஊராட்சி தலைவர் மீதும் அதே மாதிரி திமுக ஒன்றிய துணை செயலாளர் சக்திவேல் மற்றும் துணைத் தலைவர் மலைச்சாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அக்கரைப்பட்டியில் 5 வருடமாக அடிப்படை வசதிகள் இல்லை. எப்பொழுது கேள்வி கேட்டாலும் ஆபாசமாக பேசுவதாகவும் அடிப்பதாகவும் கூறி இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர்.